மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் ஒன்றிணைவதற்காக ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அறைகூவல் விடுத்துள்ளனர். அது சாத்தியமா என்பது தொடர்பான அலசல்களை மேற்கொள்வதற்காக தற்போது செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. தற்போது அதிமுகவில் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு சலசலப்பு என்பது ஓபிஎஸ் மற்றும் சசிகலா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு நேற்று முதல் இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. தற்போது அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி KP முனுசாமி இந்த கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றிருக்கிறார். இது தொடர்பாக நம்முடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், நேற்று சசிகலா, இன்று ஓபிஎஸ், இவர்களுடைய ஒரே கருத்து ஒன்றிணைவோம் ஒன்றுபடுவோம் அப்படின்றது தான். ஆனால் KP முனுசாமி இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றிருக்கார். என்ன சொல்ல வரார் KP முனுசாமி? அதிமுகவுடைய கருத்து இதுதானா? தேவப்பிரியன், நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. மாறாக இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு என்றே சொல்லலாம். குறிப்பாக 10 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கும் போயிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 9 இடங்களில் 3ஆம் இடத்திற்கும், ஒரு தொகுதியில் 4ஆம் இடத்திற்கும் சென்றிருக்காங்க. 7 இடங்களில் தமிழ்நாட்டில் டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறாங்க. இந்த பின்னடைவு அப்படிங்கிறது அதிமுகவில் மீண்டும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற அந்த குரல் எழும்ப தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் அவர் இன்றைக்கு ஒரு அறைகூவலாக ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். ஒன்றிணைந்து அதிமுகவுடைய மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மற்றொரு நேற்றைய தினம் திருமதி VK சசிகலா ஒரு அறிக்கையை குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஜெயலலிதாவுடைய இல்லம் தேடி வாங்க முன்பு எப்போது இல்லாத வகையில் கட்சியுடைய இந்த பின்னடைவு அப்படிங்கிறது திமுகவுக்கு பலமாக அமைந்திருக்கிறது. எனவே ஒன்றிணைவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் பின்னடைவுக்கு பல்வேறு காரணம் இருக்கிறது. கூட்டணி பலம் இருக்கிறது. மூன்று மும்முனை போட்டி நிலவியது. அதன் காரணமாகத்தான் இந்த தோல்வி என இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த KP முனுசாமி ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற முதல் தேர்தல், அதாவது அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்றதுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இதில் இந்த பின்னடைவு அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனாலும் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னா, OPS இதை தார்மீகமாக இந்த உரிமையை கேட்பதற்கான உரிமையை இழந்துட்டார். ஏன்னா இரட்டை சின்னத்தை எதிர்த்தே அவர் போட்டிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அதிமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனாலும் 2018-19ஆம் ஆண்டு தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2% வாக்குகளை நாங்கள் கூடுதலாக பெற்றிருக்கோம் அப்படின்னு துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான KP முனுசாமி சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. 2019 22 மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு 19.49% வாக்குகளை பெற்றாங்க. ஆனால் இந்த முறை இரட்டை இலை சின்னம் 34 தொகுதியில் போட்டியிட்டு 20.46% வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கு. அப்படி பார்த்தா ஏறக்குறைய 12 தொகுதிகள் கூடுதலாக இந்த முறை போட்டியிட்டும் கூட அந்த வாக்கு சதவீதம் பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியா இருக்கு. எனவே இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல அதிமுக இருந்தாலும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற குரல் மீண்டும் இந்த தேர்தலுக்கு பிறகு தொடங்கி இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக ஒரே நிலைப்பாட்டில் இவர்கள் இல்லாத ஒரு அதிமுக தான் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக உடைய ஒரே கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு KP முனுசாமியும் நீண்ட நெடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எனவே மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அவர்களை ஒன்றிணைவது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் KP முனுசாமி எழுப்பினார். அதாவது சசிகலா அவர்கள் அறிக்கை கொடுத்து ஏறக்குறைய 24 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் ஒருவர் கூட அவர் பக்கம் போல. எனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டது காரணத்தினால்தான் அதிமுக ஒரே நிலைப்பாட்டில் இருக்கு. எனவே அதை தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார். மேலும் இந்த தொகுதியை கைப்பற்றாத ஒரு காரணம் என்னன்னா, 7 தொகுதியில் டெபாசிட் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, பணபலத்தால் இன்றைக்கு திமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் அங்கே செலவு செய்ததுனால கிடைத்த வாக்குகளை தவிர அது அதிமுகவுக்கு இழப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறார். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டோட பிரதான எதிர்க்கட்சி முன் எப்போதும் இல்லாத வகையில் 7 இடங்களில் டெபாசிட் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. எனவே அதிமுக அந்த இடங்களில்
அவங்கள சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. குறிப்பாக கட்சியுடைய பலத்தை மறுபடியும் அங்கே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கு. ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு. ஆனால் அதிமுகவுடைய விளக்கம், அதாவது கேபி முனுசாமியோட விளக்கமும் அதிமுகவுடைய விளக்கம் என்னன்னா, சட்டப்பேரவை தேர்தலை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாதிரியாகவும் மக்களவை தேர்தலை வேறு மாதிரியாகவும் பார்ப்பதாக சொல்றார். ஆனாலும் இந்த வாக்குகளை சதவீதத்தை பார்க்கும்போது இதே நிலை நீடித்தா நிச்சயமா 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். மேலும் மற்றொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு, அதிமுக தலைமையிலான கூட்டணியில பெரிய அளவில் கட்சிகள் இல்லாததும் இந்த தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா தேமுதிக மட்டும்தான் இந்த பெரிய கட்சியாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தது. மற்ற 2 கூட்டணிகளும் பெரிய கட்சிகளை ஒன்றிணைத்து போட்டிட்டதுனால தான் இந்த வாக்கு சரிவும் குறிப்பாக வெற்றி வாய்ப்பு இழந்ததாகவும் சொல்றார். எப்படி பார்த்தாலும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா அவர்கள் இருவரும் இந்த ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற அந்த குரலை எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. இனி அதிமுகவிலிருந்து யாரும் இவர்களை தொடர்பு கொண்டு வெளியேறினாதான் இதுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வே தவிர தற்போதைய நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அதிமுகவை ஏற்றுக்கொண்டுதான் அதிமுக பயணிக்குது. அதுதான் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களுடைய கருத்தாகவும் இருக்கு. தேவப்பிரியன். அபினேஷ், நீங்க